வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். ஓபிஎஸ்ஐ அதிமுகவில் செங்கோட்டையன் இணைக்க அதிரடி முடிவு. இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது ஓபிஎஸ் அதிமுகவில் சேர்க்க செங்கோட்டையன் திட்டம். அதாவது சமீப காலமாகவே அதிமுகவில் உட்கட்சி பூசல் தொடர்ந்து நடந்து வரும் நிலையில் அதனை பேசப்பட்டு வருகிறது. மேலும் அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள், அமைச்சர்கள், தலைமை நிர்வாகிகள் என்று ஒவ்வொருவரும் பெயரும் அடிபட்டு கொண்டு வருகிறது. அதிலும் குறிப்பாக அதிமுகவின் முன்னாள் அமைச்சருமான செங்கோட்டையன், எஸ்பி வேலுமணி, தங்கமணி போன்றவர்கள் பெயர் அடிக்கடி வருகிறது என்றும் கூறப்படுகிறது. இது மட்டுமில்லாமல் ஜெயக்குமார், சி.வி. சண்முகம், எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக களம் அமைத்து வருவதாகவும் கூறப்பட்டு கொண்டிருக்கிறது. இதில் செங்கோட்டையன், எஸ்பி வேலுமணி மறுப்பு தெரிவித்து உள்ளார்கள் என்றும் கூறப்படுகிறது. மற்றவர்கள் இது பற்றி கருத்து தெரிவிக்கவில்லை என்றாலும் கூட அதே சமயத்தில் ஒன்றுபட்ட அதிமுகவே அதிமுகவின் வளர்ச்சிக்கு நல்லது என்றும் செங்கோட்டையன் கூறி வருகிறார். அதிமுக தற்பொழுது பல அணிகளாக உள்ளது. குறிப்பாக சசிகலா அரசியலில் ஈடுபடவில்லை என்றாலும் கூட அவர்களுக்கு என்றும் ஆதரவு வட்டம் இருக்கிறது என்று கூறப்படுகிறது. இது மட்டுமில்லாமல் டிடிவி தினகரன் அமமுக என்ற கட்சியை நடத்தி வருகிறார். அவருக்கென்று அதிமுகவிலிருந்து ஒரு குறிப்பிட்ட நிர்வாகிகளும் முக்கிய புள்ளிகளும் பிரிந்து சென்றிருக்கிறார்கள். மேலும் அதிமுகவினுடைய வாக்கு வங்கிகள் பிரிந்துவிட்டது. அதாவது இறுதியாக ஓபிஎஸ் அவர்களும் வெளியேற்றப்பட்டார். ஓ பன்னீர்செல்வம் வெளியேற்றப்பட்ட பொழுது ஒரு சில நிர்வாகிகளும் முக்கிய புள்ளிகளும் சென்றாலும் கூட அடிமட்ட தொண்டர்களும் சிலர் ஓபிஎஸ்ஐ ஆதரிக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. எனவே அதிமுகவினுடைய வாக்கு வங்கி சிதைந்து உள்ளது. இதற்கு காரணம் அதிமுக 4 தலைமை கீழ் உள்ளதால்தான். எனவே ஒன்றுபட்ட அதிமுக இருந்தால் மட்டுமே 2026ஆம் ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற முடியும். இது போன்ற 4 அணிகளாக செயல்பட்டு கொண்டு வந்தால் எப்பொழுதும் போல் அதிமுக இந்த முறை திமுகவே வெற்றி பெறும் என்றும் சொல்லலாம். ஏனென்றால் அதிமுக எதிர்க்கட்சி என்ற இடத்தை கூட பிடிக்குமா என்ற கேள்விக்குறியாகிவிடும் என்று கூறப்படுகிறது. எனவே ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்குவது நல்லது என்றும் செங்கோட்டையன் கூறுவதாகவும் கூறப்படுகிறது. இது பற்றி பல மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள், கழக நிர்வாகிகள் என பேசி வருவதாகவும் இது குறித்து எடப்பாடி பழனிசாமியிடம் விரைவில் தெரிவிக்க இருப்பதாகவும் சொல்லப்பட்டு கொண்டு வருகிறது. இதே சமயத்தில் இபிஎஸ் அவர்கள் ஓபிஎஸ்ஐ சேர்த்து கொள்ள மாட்டார் எனவும் அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்ற யாரையாவது வேண்டுமானாலும் சேர்த்து கொள்ளப்படுவார்கள். ஆனால் சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் போன்றவர்கள் அதிமுகவில் சேர்த்து கொள்ள அவர் ஒப்புக்கொள்ள மாட்டார் என்றும் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. மேலும் அதே சமயத்தில் ஓபிஎஸ் அவர்களை அதிமுகவில் சேர்க்கவில்லை என்றால் அதிமுக தெற்கு மற்றும் டெல்டா மாவட்டங்களில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். மேலும் இதனால் அதிமுக வாக்கு வங்கி வீழ்ச்சி அடையும் என்றும் கூறப்படுகிறது. மேலும் அதிமுக கணிசமான அடிப்படை வாக்கு சதவீதமும் வாக்கு வங்கியும் இருந்த இடம் கொங்கு மண்டலம், தென்பகுதி. எப்பொழுதுமே வாக்கு மண்டலம் திமுக கோட்டையாக, அதாவது வடக்கு மண்டலம் திமுக கோட்டையாக இருந்த பகுதி தற்பொழுது ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா போன்றவர்கள் நீக்கப்பட்டதனால் தெற்கு மண்டலம் அதிமுகவினுடைய கையை விட்டு போகக்கூடிய நிலை உள்ளது என்றும் கூறப்படுகிறது. எனவே தற்பொழுது தெற்கு மண்டலத்தில் மீண்டும் அதிமுகவை வலிமை பெற வைக்க வேண்டுமென்றால் அதற்கு
இவர்களுடைய செல்வாக்கும் ஆதரவுகளும் தேவை என்று கூறப்படுகிறது. அதாவது ஓபிஎஸ்ஐயாவது அதிமுகவில் இணைத்து கொள்ள வேண்டும் என்று மூத்த நிர்வாகிகள் மற்றும் புள்ளிகளுடன் ஆலோசனை செய்ததாகவும், அது பற்றி மிக விரைவில் செங்கோட்டையன் எடப்பாடியிடம் பேசப்போவதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் ஜூன் 4ஆம் தேதி வெளியான பிறகு தேர்தல் முடிவுகள் வெளியானது பிறகு அதிமுகவினுடைய நிலை பொறுத்து பல மாற்றங்கள் ஏற்படும் என்றும் தொடர்ந்து கூறப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கப் போகிறது என்பதனை. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இது போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய தமிழகத்தின் அரசியல் என்னும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களே. தொடர்ந்து